சாந்தி சிஸ்டர் குஷி குஷியா இருக்கீங்களா? சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கிறேன். ஓகே சிஸ்டர். இப்ப உலகத்துல பயங்கரமான போரெல்லாம் நடக்குது. ஸோ இந்த நேரத்துல நெறைய பேரு நாஸ்ட்ராடமஸ் கணிப்பு எல்லாமே இப்ப உண்மையாகிட்டு வர்றதையும் பார்க்குறோம். அதே மாரி அகத்தியர் ஜீவநாடி என்ன சொல்லுது சிஸ்டர்? ஆமா பிரதர். அவங்களும் நிறைய உலக அழிவு பத்தி சொல்லிட்டே வர்றாங்க. மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் உண்டாகணும். இந்த உலக அழிவு சமயம் மக்கள் எப்படி நடந்தா நல்லது, எப்படி நடக்கக்கூடாது. அது மாதிரியான விவரங்களை எடுத்து சொல்லிட்டே வர்றாங்க. முந்தி ஜீவநாடி இவ்வளவு இருக்காது. இப்ப இவ்வளவு அதிகமா சொல்றாங்கன்னா, அவ்வளவு அதிகமா தேவைப்படுது அப்படின்னு தான் வச்சுக்கணும். இன்னைக்கு உலக அழிவு பத்தி சொல்றப்போ, உலக அழிவை காட்டும் சுறாக்கள், உலகத்தின் இதய பகுதி சுறாக்கள் அப்படின்னு சொல்றாங்க. சுறாக்கள்னா என்னன்னு தெரியறதுக்குனால உலகத்தோட இதய பகுதி எங்க இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். உலகத்தோட இதய பகுதி சிலோன், அதாவது இலங்கை. இலங்கை தான் உலகத்தோட இதய பகுதின்னு சொல்றாங்க. அது அதுக்கு ஏதாவது அழிவு வந்தது அப்படின்னா உலகமே அழியக்கூடிய நிலைமை வந்துருமா? அது என்ன அப்படின்றது பார்ப்போம். இப்ப நம்ம சொல்ல போற ஜீவநாடி எப்ப வாசிக்கப்பட்டது, எங்க வாசிக்கப்பட்டது அப்படின்றத பார்ப்போம். இது 19/12/25 2025 அன்று கதிர்காமத்துல, சிலோன்ல கதிர்காமம் இருக்கு இல்லைங்களா? அங்க கூட்டு பிரார்த்தனை வைக்கிறாங்க. அகத்தியர் ஜீவநாடியில அதுல வாசிச்சிருக்காங்க. அதுக்காக இலங்கைக்கே போய் அங்கதான் வாசிக்கிறாங்களே. ஏன்னா அப்பதான் மக்களுக்கு அதோட மகத்துவம் தெரியும் அப்படின்னுட்டு இந்த ஜீவநாடி வாசிக்கிறவரே அங்க போக சொல்லிடுறாங்க. கதிர்காமத்தோட சிறப்பு என்னன்னா, அங்க உருவமே இருக்காது முருகருக்கு. கதிர் வேல் தான் இருக்கும். மலை மேல வேல் இருக்கும். அந்த வேலுக்கு ஆராதனை காமிச்சிட்டு உள்ள எந்திரம் இருக்கும். நம்ம எந்த ஒரு சாமியும் பார்க்க முடியாது. வெறும் முருகர் வள்ளி தேவானை போட்டு ஒரு ஸ்கிரீன் தான் நமக்கு தெரியும். அதுல என்ன ஸ்பெஷல் இதுன்னா, அங்க சிங்களவர்களுடைய தெய்வமே முருகன் தான். இப்ப நம்ம போன இந்துக்கள் நம்ம போறதை விட சிங்களவர்கள் வர்றாங்க இல்லையா? புத்தரை கும்பிடுறவங்க, ஆனா அவங்க முருகரை அவ்வளவு தூரம் கும்பிடுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அவங்க இந்த புறவள்ளி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது அவங்க ஊர்ல பிறந்ததுனால பெரிய பெரிய பழங்கள் தட்டுல. நான் 2 தடவை போயிருக்கேன் அந்த கோயிலுக்கு. முதல் தடவை போனப்ப எனக்கு தெரியாம பெரிய தட்டு வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்தா கியூ அப்படி நிக்குது. என்னால தூக்கிட்டு வெயிட் நிக்க முடியல. அடுத்த தடவை ஒரு சின்ன தட்டை வாங்கிட்டு போனேன். அதுதான் மரியாதைக்கு ஆஃபர் பண்றாங்க. சோ அந்த மாதிரியான இடத்துல அவங்க வச்சிருக்கிறாங்க. சுறாக்கள் அப்படின்றது உலகத்துல ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும் அப்படின்னு கடவுளா வச்சது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கடவுள் இப்ப இறுதி காலத்துல வந்திருக்கிறாரு. ஆனாலும் உலகத்துல அட்மினிஸ்ட்ரேஷன் போயிட்டே தான் இருக்குது. இப்ப நல்லது கெட்டது பண்றவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி கர்ம வினைகள் எல்லாமே வருது இல்லையா? சோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம இந்த லெமூரியா கண்டம் பத்தி தெரியணும். லெமூரியா கண்டம் அப்படின்றது ஒண்ணு கடலுக்குள்ள மூழ்கிருச்சு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். நம்மளுக்கு குமரி கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம சங்ககால இலக்கிய நூல்கள் இருக்கு இல்லையா? சிலப்பதிகாரம், அப்புறம் கலித்தொகை, அடியார்க்கு நல்லார், இந்த மாதிரி பல நூல்கள்ல இது பத்தி சொல்லி இருக்குது. சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் பசுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து பசுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கோல் கொடுங்கோல் அதாவது கடல் கொல்ல அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. அத பத்தி அவர் கீழே நிறைய விவரிச்சிருப்பாரு. இந்த மாதிரி எல்லாம் பாடல்கள் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா மதுரையிலயுமே இந்த கடலுக்குள்ள போனது சொல்லுவாங்க. அதாவது தென்மதுரை அப்படின்னுட்டு முதல்ல இருந்தது. அது குமரி கண்டத்துல இருந்துச்சு. அது முதல் சங்கம், 3 சங்க காலங்கள் சொல்லுவாங்க. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு. அப்புறம் கபாடபுரம் அது தண்ணிக்குள்ள போயிடுச்சு. அப்புறம் கபாடபுரம்ன்ற இடத்துல 2வது சங்க காலம் இருந்தது. 3வது சங்க காலம் வந்தப்போ இந்த 10 பாட்டு, 8 தொகை அது மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் வந்தது அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப உத்தர மதுரை அப்படின்ற பேர்ல இருந்த மதுரை தான் இப்ப மதுரைன்னு பேர்ல இருக்குது அப்படின்ட்டு. இப்ப இந்த சுறாக்கள் எங்க இருந்தது அப்படின்றது பாத்தீங்கன்னா, அது ஸ்ரீலங்கா அப்ப ரொம்ப பெருசா இருந்தது. இப்ப அகத்தியர் என்ன சொல்றாருன்னா 50% தண்ணிக்குள்ள போனது வெளியவே வரல அப்படின்றாங்க. இப்ப 19ஆம் நூற்றாண்டுல பிலிப்ஸ் கிளேட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரே சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த தண்ணிக்கு அடியில ஆப்பிரிக்கா, அப்புறம் இந்த மடகாஸ்கர், இந்த மாதிரி இந்தியா, இது மாதிரி எல்லாம் இணைக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த நிலப்பரப்பு தண்ணிக்குள்ள போயிடுச்சு அப்படின்ட்டு. அப்படி போறப்போ இந்த சுறாக்கள்லாம் தண்ணிக்குள்ள போயிடுச்சு. அதுதான் கடவுளுடைய பிரதிநிதியா செயல்பட்டுட்டு இருக்கிறது.
ஆனா தண்ணிக்குள்ள போனாலும் அதோடைய சக்தி வந்து எந்த விதத்திலயும் மாறல. இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்ச நேரத்துல எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து இந்தியா இல்லைங்களா? இது வந்து ஸ்ரீலங்கா. இதுக்கு கீழ தண்ணி கடலுக்கு அடியில இருக்குது. தெரியணுன்றதுக்காக இந்த படத்த காமிக்கிறேன். இது வந்து கடலுக்கு அடியில இந்த கல்லு வந்து மூழ்கி இருக்கிறது. இப்ப இப்ப நீங்க இது பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய தென்பகுதி, அதாவது நம்ம தமிழ்நாட்டு பகுதிய இந்த படத்துல பார்க்குறீங்க. அடுத்து ஸ்ரீலங்காவுடைய தென்பகுதி தெரியுது இல்லையா? அத ஒட்டின இடத்துல தான் தண்ணிக்குள்ள இந்த சுறாக்கல்லானது இருக்குது. மூழ்கி இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இத வந்து காமிச்சிருக்கிறேன். மேல இருக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன். இப்போ இந்த இடத்துல தான் சுறாக்கல்லானது இருக்குது. ஆனா இது வந்து தண்ணிக்குள்ள போயிடுச்சு அப்படின்னாலும், அதோடைய சக்தியோ, அதோடைய பலம் எதுவுமே வந்து குறையல. அதுக்கு அப்படி என்ன சக்தி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்ப வந்து அதோடைய சக்தி எப்படின்னா, உலகத்துல இருக்க எல்லாரையுமே அதால வந்து கவர் பண்ண முடியும். அது வந்து இந்த மாரி வட்ட வட்டமான அதிர்வலைகள் வரும். அப்புறம் வந்து நீல வாக்கில அதிர்வலைகள் வரும். மேலிருந்து கீழாகவும், சைட்லயும் அப்படி அதிர்வலைகள், ஒளி அதிர்வலைகள் போயிட்டே இருக்கும். அதோட சக்தி எப்படின்னா, உலகத்துல இருக்க எல்லா உயிர்களையும், எல்லா மக்களையும் ரீச் ஆற மாதிரியான அமைப்புல அது இருக்குது. அது எப்படி செயல்படுது அப்படின்றதையும் பார்க்கணும். அது பார்த்தீங்கன்னா, இது வந்து சூரியன், சந்திரன் 2 படம் இருக்கு இல்லீங்களா? இதோட 2 சக்தியையும் இதுக்கு வந்து ஈர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம். சூரியனுடைய சக்திய வந்து இது ஈர்க்குது முதல்ல. சூரியனோட சக்தி என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்ப ஜாதகத்துல சூரியன் வந்து உச்சத்துல இருந்தா தான் எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னுவாங்க. ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் வேணும், வெற்றி வேணும், நல்லது நடக்கணும் அப்படின்னா. அந்த மாதிரியான சூரியன வந்து அது ஈர்க்கிற சக்தி இருக்கு. சந்திரன் வந்து மனசுக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம மனசுல வந்து பல எண்ணங்கள் எல்லாம் வந்து போய்க்கிட்டே இருக்கு. நல்ல எண்ணங்களும் வரும், தீய எண்ணங்களும் வருது. அதோட மனம் வந்து பலவீனமா இருக்கும் நெறைய பேருக்கு. நெறைய பேருக்கு மனசு குழப்பமா இருக்கும் இல்லையா? குழப்பமான நிலைமைக்கும் சந்திரன் தான் காரணம். அதோட வந்து பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு ஆளாறதும், அதுக்கும் சந்திரன் தான் காரணம். நம்ம எப்படி வந்து நம்ம இருக்கிறோமோ, அந்த நிலைமையில வந்து இந்த சக்தி வந்து நம்மளுக்கு செயல்படுது. நம்ம ஒரு நல்ல ஒரு உச்ச நிலைமையில நம்ம மனநிலையும் நல்லா இருக்கு, உடல்நிலை எல்லாமே வலுவா இருக்கு அப்படின்னா, 2மே நம்மளுக்கு வந்து சமநிலையில இருக்கும். அப்ப வந்து நம்ம நல்லா சக்தி பெற்றவங்களா இருப்போம். அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரியா இருக்கிறப்போ, இதுக்கு வந்து எப்படி பவர் வருது அப்படின்றது இதுல இருந்து பார்த்தோம் இல்லையா? இதுல இருந்து வர சக்திய வந்து அது கிரகிச்சுட்டு, அத வந்து மக்களுக்கு வந்து கொடுக்குது. அதோட அதுக்கு நெறைய ஸ்பெஷலா நெறைய தன்மைகள் இருக்கு. இப்போ உலகத்துல இந்த கல் சிலை வச்சு கும்பிடுறோம் இல்லையா? அதுவே இந்த சுறாக்கள் அது இப்படி ஒரு இதா வச்சு தான் அது மாரி சிலைகள் உருவாக்குறாங்க அப்படின்றாங்க. அப்படின்னா சுத்தமானது. ரான்னா நெறைய வைப்ரேஷன் தரக்கூடியது. அதோட சுறாக்கள் நெறைய வாழ்ற இடம். அதாவது ரொம்ப கடலுக்கு அடியில. அங்க தான் இந்த கல்லானது இப்ப வந்து இருக்குது. அந்த சுறாக்கல்லுக்கு வந்து இன்னுமே சொல்லலாம். சூரியன், சந்திரன் அதோட பிராண சக்தி இந்த மாரி அதிர்வுகள் குடுக்குற கல் அப்டின்னும் சொல்றாங்க. அத வந்து வந்து நெறைய பவர் உள்ளது அப்டின்றதும் அர்த்தம். 3 வகையான அர்த்தத்துல நம்ம சொல்லலாம். இப்ப இந்த சுறாக்கள் வந்து நம்மளுக்கு எப்படி செயல்படுது அப்டின்றத பார்க்கிறப்போ, அதோடைய இன்னும் நெறைய சக்திகள பத்தி தெரிஞ்சுக்கணும். அதால இந்த மாதிரியான பூக்கள், வாசனை திரவியங்கள், இலைகள் இந்த மாரி அதாலேயே உருவாக்க முடியும். இப்ப நம்ம கோவில்கள் எல்லாம் அபிஷேகம் பண்றோம் இல்லையா? அர்ச்சனை பண்றோம், தீப ஆராதனை காமிக்கிறோம். அதுக்கு தனியா அதுக்குன்னே ஒளி இருக்குது. அந்த ஒளி வந்து அதாவே உருவாக்கிக்கும். அதனால தான் நம்ம இந்த கோவில்கள்ல இந்த மாதிரியான ஒரு நடைமுறையே வந்தது. இந்த அர்ச்சனை, அபிஷேகம், ஆராதனை, வாசனையான பொருள்கள் இந்த மாரி எல்லாம் நம்ம போடுறோம் இல்லையா? இதுக்கு வந்து அதிகமா பவர் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த கல்ல வந்து நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்துல இந்த கல் இருக்கிறப்போ, அவங்க இத தொட்டு தான் நெறைய பேர் ஜீவ சமாதி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது மாரியே அருகில இருக்கிறாங்க, தொட்டு இது பண்றாங்க. அதனால தான் தமிழ்நாட்டிலயும், ஸ்ரீலங்காலயும் நெறைய சித்தர்கள் தோன்றுறாங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த சுறாக்கள் வந்து இதே பகுதி அப்படின்றது தான். இந்த சுறாக்கள்ல வந்து அப்போ ஃபுல் லேண்டா இருந்தப்போ அத தொட்டு அவங்க இது பண்ணி ஜீவ சமாதி அடையறாங்க. நெறைய சக்திகளும் பெற்றாங்க.
இப்ப நெறைய சித்தர்கள் இங்கெல்லாம் வந்து சொல்றாங்க. இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் தான் ஜீவநாடியே இருக்குது. வேற எங்கேயும் வந்து இந்த மாரியா சொல்றதில்ல. தானா வந்து எழுத்துக்கள் ஓலையில தோன்றது தான் ஜீவநாடி. சோ இந்த மாரி சித்தர்கள் வந்து சொல்லக்கூடியது அவங்க தேர்ந்தெடுக்கிற இடத்துல தான் சொல்ல முடியும். அவங்க தேர்ந்தெடுக்கிறது ஸ்ரீலங்கா பக்கத்துல உள்ள இதய பகுதியும், ஸ்ரீலங்காவும். ஸ்ரீலங்காவுக்கு வந்து இந்த கதிர்காமத்துல வந்து சொல்றாங்க இல்லையா? அவரு அகத்தியர் என்ன சொல்றாரு அப்டின்னா, கதிர்காமத்துக்கு மேல நெறைய சக்தி தலங்கள் இருக்கு அப்டின்னுட்டு. நான் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு 3 வருஷம் முந்தி போயிருக்கேன். அத பத்தி ஒரு சுருக்கமா மட்டும் சொல்லிர்றேன். அதுல வந்து நான் எதுக்காக மேஜரா போனேன்னா, திருக்கேதீஸ்வரம், திருக்கோணேஸ்வரம்ன்ற 2 தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இருக்குது. சோ அதுக்கு தான் போனேன். ஆனா ஒவ்வொன்னுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில விசேஷமான குணங்கள். அது அந்த கோவில் போனா தான் நம்ம அடைய முடியும். உதாரணமா திருக்கேதீஸ்வரம் வந்து கேது பகவான் வழிபட்ட தலம். மண்டோதரி அது தெரியும். அவ தவளையா இருந்து அப்புறம் இதானவ இல்லையா? மண்டோதரி. மண்டுனா மாண்டுகம்னா தவளை. அவ சாபத்தால இங்க வந்து இதானா, அவள வந்து இந்த பாலாவி தீர்த்தம்னு ஒண்ணு இருக்கு. அதுல குளிச்சு தான் நான்ட்டு கதை வரும். சோ அந்த மாதிரியான தீர்த்தம் வந்து ரொம்ப பியூர் அப்படின்ட்டு கேள்விப்பட்டு, நானே இங்க டூரு போயிருந்தோம். ஆன்மீக சுற்றுலா தான். அதுல நான் சொன்னேன், "இந்த தீர்த்தத்துக்கு கட்டாயமா போணுங்க" அப்படின்னுட்டு. அது 1 கிலோமீட்டர் தள்ளி இருந்தது. அதுக்கு போயி, அங்க நாங்க குடிக்கிற தண்ணி பாட்டில தான். சும்மா எல்லா தண்ணியும் கொட்டிட்டு இது பிடிச்சோம். இப்ப பாத்தீங்கன்னா, இதுதான் அந்த தண்ணி. இது வந்து ஃபுல்லா தான் இருந்துச்சு. நான் ஒரு ஹோமத்துக்காக புனித தண்ணி வேணும்னு கேட்டாங்க. அதுக்காக கொஞ்சோண்டு குடுத்தேன். இது இப்ப 3 வருஷம் ஆகுது நான் போயி. ஆனா அப்படியே தான் இருக்கு. இந்த ஹோமத்துக்கு குடுத்த தண்ணி இவ்வளவுதான். அதுக்கு பிறகு அப்படியே தான் இருக்கு. இப்போ கங்கை தண்ணி சொல்றோம் இல்லையா? அது மாதிரி இது ஒரு பியூரிட்டி இருக்கு. அது மாரி ஒவ்வொன்னுலயுமே இருக்கும். இப்ப திருக்கோணேஸ்வரம் போனீங்கன்னா, அங்க ராவணன் வெட்டுன இது இருக்கும். அவங்க அம்மாவ காப்பாத்தணுன்றதுக்காக லிங்கம் எடுக்க பார்ப்பான். எடுக்க முடியாது. அது கோபத்துல வெட்டியிருப்பான். அந்த ராவணன் வெட்டுன்னே இருக்கும். அப்புறம் அகத்தியரும் ராவணனும் போட்டி பாட்டு பாடுன அங்க சிற்பங்கள் இந்த மாரி படம் வரைஞ்சிருப்பாங்க. நெறைய இருக்கும். அவங்க அம்மாவுக்காக அவன் ரொம்ப செஞ்சிருக்கான். அந்த மாரி காமிப்பாங்க. அடுத்தது வற்றாப்பளை அம்மன், கண்ணகி அம்மன் இருக்கும். அதெல்லாம் சும்மா ஷார்ட்டா சொல்றேன். அது என்னன்னா, இந்த போர்ச்சுகீசியர்கள் 1964ல ஸ்ரீலங்கா படையெடுத்து வர்றப்போ, நெறைய கோவில்கள கொள்ளையடிப்பாங்க. இப்ப நான் சொன்ன திருக்கேதீஸ்வரம், திருக்கோணேஸ்வரம் எல்லாம் கொள்ளையடிச்சாங்க. அங்க அவ்வளவு செல்வம் இருந்தது. இந்த வற்றாப்பளை அம்மன் வந்து கண்ணகி அம்மன். கண்ணகின்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப கோவக்கார அம்மா. சோ, அதனால அந்த அம்மா வந்து அந்த கோவில்ல அதாவது மெயின் வந்து பராசக்தி தான் இருக்கும். மதுரையிலே செல்லத்தம்மன் ஒரு கோவில் இருக்கும். அங்க மெயினா இருக்கும். கண்ணகி வந்து சைடுல தான் இருப்பாங்க. ஆனாலும் அந்த கண்ணகி வச்சதுலருந்து அந்த ஏரியா ரொம்ப தீ பிடிச்சுதாம். அப்ப சொன்னாங்களாம், சிவனே ஒருத்தர் கனவுல வந்து, "கண்ணகி வந்து அப்படிதான் இருப்பா, உக்கிரமா. நீங்க அதனால என் பக்கத்துல வந்து சோமசுந்தரரையும், மீனாட்சிய வச்சிருங்கன்னோனே, இப்ப அந்த கோவில்ல அப்படி வச்ச உடனே அப்புறம் சரியாயிடுச்சு. சோ அந்த வந்து அந்த கொள்ளையடிக்க வந்தப்போ, மக்களால எதுவும் செய்ய முடியல. ஆனா அங்க ஒரு ஈச்ச மரம் இருந்திருக்கு. அந்த ஈச்ச மரத்துல இருந்து அப்படியே குண்டு மாரி பாஞ்சு பாஞ்சு வந்துருச்சாம். அந்த போர்ச்சுகீசியர்கள விரட்டி அழிக்கிற அளவுக்கு. அதெல்லாம் காமிச்சாங்க. அப்புறம் அங்க இன்னுமே வந்து எவ்ரி இயர் நடத்துறது வந்து தண்ணீல தான் விளக்கேத்துறாங்க. வைகாசியில ஒரு உற்சவம் நடத்துறாங்க. அது தண்ணீல தான் விளக்கேத்துறாங்க. அதே மாதிரி ந யாழ்ப்பாணத்துல நயினாதீவு நாகபூஷணி அம்மன். அந்த அம்மனுக்கு அது பாம்பு அம்மன், 5 தல அம்மனு. இதுல போட்ல போகணும். தீவுக்கு. அதுக்கு பக்கத்துல அனலை தீவுன்னு ஒண்ணு இருக்கும். அம்மாவோட தல 5 தல நாகம் அது அங்க இருக்கும். வால் வந்து அங்க ஒரு சிவன் கோவில் இருக்கு. அது ஒரு லிங்கமும் இருக்கும். அங்க இருந்து இந்த பாம்புகளுக்கு இவங்க நல்லது செஞ்சிருக்காங்க. அதனால பூவ எடுத்துட்டு பாம்புகள் நீந்தி வந்து இந்த கோவிலுக்கு வருது. சோ அத வந்து நெறைய ஃபோட்டோ எடுத்து எடுத்து போடுறாங்க. தலையில பூவ வச்சுட்டு கீழயே விழாம கொண்டு வருது. அத வந்து ஒருத்தர் 15 தடவ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி, அத பத்தி விவரமா சொல்லிட்டு இருந்தாரு. இன்னுமே வந்துகிட்டு இருக்கு. சோ இது மாரி நெறைய விசேஷமா ஒவ்வொரு கோவிலுமே இருந்தது. இப்ப நேரம் கருதி நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துருவோம். சோ அதெல்லாம் அவரு சொல்றாரு. அதுக்கு மேல சக்தி மிக்க கோவில்கள் நெறைய இருக்குது. சோ அத பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அந்த சுறாக்கள்ல வந்து என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, அதுல வந்து விரிசல் வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப விரிசல் வர ஆரம்பிக்குது. அதாவது அது பக்கத்துல விரிசல் வர ஆரம்பிச்சா, இதுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா? அப்ப வந்து கொந்தளிப்பு வரும். கொந்தளிப்பு வரப்போ பூகம்பம் வரும். பூகம்பம் வரப்போ பேரழிவு காத்திருக்குது அடுத்து அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. அந்த பேரழிவுல சுனாமி வரப்போகுதுன்றது எல்லாருக்கும் தெரியும். கலியுக முடிவுல சுனாமி வரப்போகுது. அது எப்படி வரும் அப்படின்னா, இதோடைய டிஸ்டர்பன்ஸ்ல தான் வரும். ஏன்னா, இப்ப சூரியன் வந்து இப்ப மங்கிட்டே வருது. அதோட பவர் குறைஞ்சுட்டே வரதுனால வெயில் இனிமே ஜாஸ்தியா இருக்கும். எதுவரை சொன்னேன்?
அந்த சுறாக்கள் வந்து இப்போ எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது வந்து கரெக்ட்டா அனுமானிக்கணும் அப்படின்னா, இந்த பஞ்ச ஈஸ்வர தலத்துல இந்த இலங்கையோட தென்பகுதியில தொண்டீச்சுவரம் அப்படின்ட்டு ஒரு ஈஸ்வர தலம் இருக்குது. அதுல வந்து தேவேந்திர விஷ்ணு கோவில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல அது பக்கத்துல சூரியனார் கோவில் இருக்கு. அந்த சூரியனார் கோவில்ல தான் அந்த காலத்துல காலத்தையே கணிச்சாங்களாம். காலத்த கணிக்கிறப்போ, அந்த அங்க உட்கார்ந்துக்குவாங்க. உட்கார்ந்துட்டு கரெக்ட்டான டைம் என்ன? அத வச்சு தான் உலக அட்டவணை அப்படி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்ப அந்த பூகம்பங்கள், அ அதிர்வு இந்த மாதிரி இதெல்லாம் அங்க வரப்போகுது. ஏன்னா, இப்போ விரிசல் கண்டதுக்கு காரணமே இப்ப மக்களுடைய உணர்வு தான். அது என்ன மாதிரியான தவறான உணர்வுகள் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. இப்ப நீங்க இந்த படத்த பாருங்க. பார்த்துட்டு நான் என்ன தவறான உணர்வுகள் அப்படின்றதையும் வாசிக்கிறேன். அதாவது இறைவன் வந்து ஒருவன் தான். நம்ம வந்து ஏகன், அநேகன், இறைவன் அடி வாழ்க அப்படின்னு சிவபுராணத்துல சொல்றாங்க இல்லையா? அதோட அர்த்தம் வந்து இதுதான். இந்த உண்மை நிலை தெரியாவிட்டால் தான் பிரச்சனை வருது. இப்போ இதுல என்ன இருக்குன்னு கரெக்ட்டா வாசிக்கிறேன். ஏன்னா, இப்ப நம்ம நிலைமை இருக்கு இல்லையா? முஸ்லிம்களே 2 பிரிவு இருக்கு. ஷியா, சன்னி அப்டின்னுட்டு. அதுலயும் ஒற்றுமை இல்ல. இப்ப அந்த மாதிரியான நெறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே வந்து மக்கள் தங்கள வந்து ஆத்மான்றத உணராததுனால தான். அத வந்து அவங்க சொல்றாங்க. ஏக இறைவன் தான் ஒருத்தர். ஒருத்தர் தான். இந்த உண்மை நிலை தெரியாவிட்டால், உலகில் உள்ளோர் அனைவரும் ஒரே இறைவன் மூலம் உருவான ஆத்மாக்கள் தான் என்பது புரியாவிட்டால், உலகில் வரும் காலத்தில் அழிவுகள் மதத்தினால் வரும். இப்ப சொல்லியிருக்கிறாங்க டிசம்பர்ல. இப்ப பாருங்க மார்ச் இத பிப்ரவரி எண்டுலயே பிரச்சனை ஆயிடுச்சு. என் இறைவன் பெரியவன், என் இறைவன் பெரியவன் என்ற எண்ணம் வலுவாகி அழிவுகள், மத சண்டைகள் தானாக வரும். ஏனென்றால், இறைவன் யார்? அவனே ஏக பரம்பொருள் என்ற உண்மையை அறிந்து கொள்ள முற்படாததாலேயே ஆகும் என்று தன் நீண்ட ஜீவநாடி தொகுப்பை முடிக்கின்றார் மகான். இப்ப சுறாக்கள் பாத்தீங்கன்னா, அது வந்து தெய்வக்கல். அதுக்கு ஜாதி, மத பேதங்கள்லாம் கிடையாது. அததான் இப்ப வந்து காமிச்சேன். எல்லாருமே அதோடைய குழந்தைகளா தான் நினைக்குது. எல்லாரும் அவங்கவங்க கர்மவினைக்கு ஏற்ற மாரியான இத வழங்கிட்டு இருக்குது. சோ இத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து நம்ம ஆத்மாக்கள். அப்படி நெனைச்சா நம்ம இன்னொருத்தன பகைவனா பார்ப்போமா? பார்க்க மாட்டோம் இல்லையா? சோ இப்ப வந்து உலக ஒற்றுமை வந்து ரொம்ப தேவையா இருக்கு. சோ இப்ப வந்து இதிலயே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு இறைவன தான் அல்லாஹ், பரமபிதா, சதாசிவம்னு சொல்றாங்க. இப்ப குரான்லயே வஹி இயேசு அப்படின்ட்டு சொல்றாங்க. அது வஹி இயேசுன்னா அவரும் ஒரு தூதர், இறை தூதர். அந்த இறை தூதர வந்து நமக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ அதுக்கு எல்லாமே ஒற்றுமையா தான் நமக்கு வந்து சொல்றாங்க. இப்ப வந்து வேற்றுமைகள் வந்து அதிகரிச்சுட்டே போறதுனால, இந்த மாதிரியான ஜீவனாடி குடுத்திருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான ஜீவனாடி, அது நம்ம விரைவில பார்ப்போம். சோ இதுல வந்து இருக்கிற மெசேஜ வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப சுறாக்கள் வந்து அழியிற அதாவது மக்கள அழிக்கிற நிலைமைக்கு ஏன் போயிட்டு இருக்கு அப்டின்னா, ஏன் பூகம்பங்கள் வரப்போகுது, ஏன் பேரழிவு வரப்போகுது அப்டின்னா, இதுதான் காரணம். மக்கள் வந்து ஒற்றுமையா இருக்கணும். மத துவேஷங்கள் வந்து இருக்கக்கூடாது. இதுதான் அவங்க வந்து மேஜரா சொல்றாங்க. ஏக இறைவன், நம்மலாம் ஆத்மா அப்டின்றதையும் உணருங்க. அப்டின்றதுக்காக தான் இவங்க இவ்வளவு தூரம் நீட்ட இதா சுறாக்கள் பத்தி சொல்லி எல்லாமே சொல்றாங்க. எல்லாரும் ஒரே இதுதான். நாங்க எல்லாரையும் ஒண்ணா தான் பார்க்கிறோம். அசுராக்கள்லாம் அப்படிதான் பாக்குது. தெய்வக்கல் அப்படின்னுட்டு. சோ இது வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நெனைக்கிறேன். இத்துடன் நம்ம இந்த தொகுப்ப முடிச்சுக்குவோம். அடுத்து மற்றொரு சுவாரஸ்யமான தொகுப்புல பார்ப்போம். ம். தேங்க் யூ சிஸ்டர். ஆ. தேங்க் யூ பிரதர். ஓம் சாந்தி.